சுமித்ரா வளமை போலவே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஆடாம அசையாம இருக்கிறா. இத பார்த்த உடனே அவங்களுடைய பிள்ளை வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிருக்கு. 3 நாளுக்கு முதலையே சுமித்ரா சொல்லியிருக்கா, நான் இறந்துருவன் இன்னும் 3 நாள்ல அப்படின்ட்டு. உடனே சுமித்ரா ஓடி போய் அந்த நபரை கட்டி பிடிக்கிறா. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கா சுமித்ரா. அதை விட சுமித்ரா போட்டோ மூலம் வந்து அடையாளம் காட்டி கொடுக்கிறா, இவங்க தான் என்ன கொலை பண்ணினாங்க அப்படின்ட்டு. தன் மகளோட மறுபிறவிதான் இந்த சுமித்ரா அப்படின்றதையும் நம்புறாரு. நம்பிட்டு என்ன பண்றாருண்டா, 1985ல நார்த் இந்தியால இருந்த சுமித்ரா என்றவங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் இவங்க வழக்கம் போல தண்ணி அள்ளுறதுக்காக கையில வாளி எடுத்துட்டு தன் பிள்ளைய கூட்டிட்டு கிணத்தடிக்கு போறாங்க. அப்படி கிணத்துக்கிட்ட போனோன்னு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆடாம அசையாம நிக்கிறாங்க. இத அங்க சுத்தி இருந்த 4-3 பேர் பாக்குறாங்க. இவங்க ஃப்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாம அவங்களுடைய கைகளை மடக்கி நெளிச்சு அப்படியே ஸ்டிஃப் ஆன மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கண்ணுண்ட கருத்த மொழி அப்படியே மேல் நோக்கி பாக்குற மாதிரி இருந்திருக்கு. அதோட தன் பற்களை வந்து இருக்க கடிச்சு பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்களுடைய பிள்ளை வந்து கத்தி அழ ஆரம்பிச்சிருக்கு. உடனே சுமித்ரா அப்படியே நார்மல் ஆயிட்டா. பட் அவக்கு வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவக்கு ஒண்ணுமே புரியல. இவ வந்து தண்ணி அள்ளிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டா. நாட்கள் போகுது, மாதங்கள் ஆகுது. அப்படி இருக்கைக்குள்ள இப்படி நடக்கிற விஷயம் வந்து சுமித்ராக்கு வந்து குறையல, அதிகரிக்க ஆரம்பிக்குது. அடிக்கடி இப்படி ஸ்டிஃப் ஆறதும் ஆடாம அசையாம நிக்கிறதும் இப்படி பயங்கரமா காட்சியளிக்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்ல வந்து அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து இப்படி ஸ்டிஃப் ஆறது மட்டும் இல்லாம வாயில வந்து ஏதோ முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்கா. ஏதோ பேசுறா, பட் யாருக்குமே அவ என்ன பேசுறான்னு புரியல. அப்படி இருக்கைக்குள்ள ஒரு நாள் இப்படி வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு அவ சொல்றா, நான் வந்து இருட்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி இருக்கைக்குள்ள வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரே குழப்பம், என்ன பண்றேன்னு தெரியல. அந்த காலத்துல வந்து அந்த ஊர்ல டாக்டர் எல்லாம் இல்ல, அங்க வந்து வீட்டுல வைத்தியம் பாக்குறவங்க தான் இருந்திருக்காங்க. உடனே அவர்கிட்ட வந்து இந்த சுமித்ராவை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பாக்கைக்குள்ள அந்த வைத்தியர் சொல்றாரு, சுமித்ராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா படுத்து தூங்கினா ஓகே ஆயிரும் அப்படின்ட்டு அந்த வைத்தியர் சொல்றாரு. அவங்களும் அதை நம்பிட்டு வராங்க. அப்படி இருக்கைக்குள்ள கொஞ்ச நாள் போகுது. 1985 ஜூலை 16 ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சுமித்ரா வளமை போலவே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஆடாம அசையாம இருக்கிறா. வாய்க்குள்ள ஏதோ எல்லாமே முணுமுணுத்து கொண்டே இருக்கிறா. அப்போ ஒரு வேர்ட் சொல்றா, நான் இன்னும் 3 நாள்ல செத்துருவேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னா வீட்டுல இருந்த எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்டா, ஏற்கனவே சுமித்ரா என்ன பண்றா அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள இன்னும் 3 நாள்ல செத்துரும் அப்படின்ற விஷயத்த கேட்டோன்னா உண்மையிலேயே நடந்துருமோ அப்படின்ட்டு வீட்டுல இருக்கவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த 3 நாளுமே வந்து சுமித்ரா கூடவே வீட்டுல வந்து இருக்கிறாங்க. யாருமே வெளியில போகல. இப்படி 2 நாட்கள் போகுது. அவங்க இறந்துருன்னு சொன்ன அந்த 3வது நாள் வருது, ஜூலை 19, 1985. அப்படி இருக்கக்குள்ள சுமித்ரா வந்து அன்றைய தினம் எந்த வேலையுமே செய்யாம ஒரே இடத்துல அமைதியா இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரே டென்ஷன், என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள காலை ஆகுது, ஈவினிங் ஆகுது, நைட்டும் ஆகுது, எதுவுமே நடக்கல. இதால வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா இருக்கிறாங்க. அப்ப சுமித்ரா என்ன பண்றா அப்படின்னா, வெளியில போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில போறா. அப்படி வெளியில போய்க்குள்ள தூரத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டை காண்றா. உடனே இங்க இருந்து கையை காட்டுறா, அவங்களும் கையை காட்டுறாங்க. அப்படி காட்டின உடனேயே இந்த சுமித்ரா வந்து ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் எல்லாம் மேல் நோக்கி பாக்குது. கையை அப்படி வளைச்சு நெளிச்சு ஸ்டிஃபா வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்கா சுமித்ரா. இடையில வந்து சொல்றா, என்ன கொல்றாங்க, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஆனா ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. இவ என்ன செய்யறாண்டா, பயங்கரமா சத்தம் போட்டு எல்லாருமே கூப்பிடுறா இந்த சுமித்ராண்ட ஃப்ரெண்ட். அப்ப எல்லாருமே ஓடி வராங்க, அவங்களுடைய ஊர் மக்கள், வீட்டுக்காரர் எல்லாருமே.
அப்படி வந்து பாக்கைக்குள்ள சுமித்ரா மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த டைம்ல வந்து சுமித்ராவுக்கு வைத்தியம் பார்த்து அந்த மருத்துவர் வந்து பாக்குறாரு. சுமித்ராண்ட பல்ஸை செக் பண்ணி அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, சுமித்ரா இறந்துட்டா அப்படின்ட்டு. இதை கேட்ட ஊர் மக்கள் வீட்டில் இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏனெண்டா 3 நாளுக்கு முதலேயே சுமித்ரா சொல்லியிருக்கா, நான் இறந்துருவன் இன்னும் 3 நாள்ல அப்படின்ட்டு. இதனால ஊர் மக்கள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போய் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்டா, இந்த சுமித்ராண்ட உடலை கெதியா வந்து அடக்கம் பண்ணிடுவோம், செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையுமே செய்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெண்டா இதால ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன செய்யறாங்கடா, சுமித்ராண்ட உடலை எரிக்கிறதுக்காக ஒரு பக்கம் அதுக்கான ஆயத்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கத்துல சுமித்ராண்ட இறுதி கிரியல் சம்பந்தமான சடங்குகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள அந்த இறுதி சடங்கு செய்ய வந்த ஒருத்தங்க வந்து நோட் பண்றாங்க, சுமித்ராண்ட கண்மணி வந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பார்த்தோன்னு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களோட வாயால் அதை பேசவுமே முடியல. அவங்க வந்து பக்கத்துல இருந்தவங்களுக்கு சைகை மூலம் காட்டுறாங்க. அப்ப எல்லாருமே சுற்றி வந்து சுமித்ராவை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள சுமித்ரா திடீரென்று கண்ணை முழிக்கிறா. இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே அந்த மருத்துவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு மறுபடியும் சுமித்ராண்ட பல்ஸை செக் பண்ணி பார்க்கறாரு. அப்ப அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கு, என்ன மறுபடியும் இவங்க உயிர் பிழைச்சிட்டாங்களா அப்படின்னு. அப்ப எல்லாருக்குமே குழப்பமா தான் இருந்திருக்கு. அப்ப அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, சுமித்ராவை வீட்டை கூட்டி கொண்டு போய் நல்லா தூங்க வச்சு ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்ட்டு. அப்படி தூங்க போன சுமித்ரா காலையில எழுந்து எல்லாத்தையுமே சுற்றி முற்றி பார்க்கறா. வீட்டை பார்க்கறா, ஹஸ்பண்டை பார்க்கறா, சொந்தக்காரங்களை பார்க்கறா, பிள்ளைய பார்க்கறா. பட் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள சுமித்ரா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அசந்த டைம்ல வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுறா. மறுபடியும் சுமித்ராண்ட ஹஸ்பண்ட் வந்து சுமித்ராவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தோடனே சுமித்ரா பயங்கரமா கத்திட்டு சொல்றா, உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை, இந்த பிள்ளைக்கு நான் அம்மாவும் இல்லை, இவங்க எல்லாருமே என்ற சொந்தக்காரங்களும் இல்லை, என்ற பேர் சிவோ அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே சுற்றி இருந்த எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுமித்ரா சொல்றா, எனக்கு 2 பிள்ளைகள், அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்குள்ள சுமித்ரா வந்து என்ன பண்றாண்டா, அவங்களுக்கு வந்து எழுத படிக்க எல்லாம் தெரியாது, இது வந்து முதல்ல. ஆனா இப்ப சுமித்ரா என்ன பண்றா அப்படின்னா, ஓடி போய் வீட்டுக்குள்ள இருந்து லெட்டர்ஸ் எழுதுறா. அண்டையில இருந்து அவங்க வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுதான் வேலையா வச்சிருந்திருக்கிறா. இப்படி தொடர்ந்து 3 மாதமா லெட்டர்ஸ் எழுதி யார் யாருக்கோ எல்லாம் அனுப்பி வச்சிருக்கா. அப்படி இருக்கக்குள்ள ஒரு நாள் நைட் வந்து யாரோ இந்த சுமித்ராண்ட வீட்டுல கதவை தட்டுற சத்தம் கேக்குது. உடனே சுமித்ராண்ட ஹஸ்பண்ட் வந்து கதவை திறந்து பாக்குறாரு. அப்படி பாக்கைக்குள்ள ஒரு நபர் தயங்கி கொண்டு கையில ஒரு ஆல்பத்தை இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டு நிக்கிறாரு. அப்ப அந்த நபர் வந்து சுமித்ராண்ட ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாரு, இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காதானே, அவன் பேர் சிவோ, இப்படி வித்தியாசமா நடந்து கொள்றா தானே, அவ நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே சுமித்ராண்ட ஹஸ்பண்ட் வந்து சுமித்ராவை கூப்பிட்டு விடுறாரு, இவர் தெரியுமா அப்படின்ட்டு. உடனே சுமித்ரா ஓடி போய் அந்த நபரை கட்டி பிடிக்கிறா. இதை கண்ட உடனே அந்த நபர் வந்து கையை தட்டி விடுறாரு. தட்டி விட்டோன்னு சுமித்ரா சொல்றா, நான் தான் சிவோ, என்ன தெரியலையா அப்படின்ட்டு. அப்படி வந்தவட்ட பேர் வந்து ராம், அவர் வந்து சிவோண்ட அப்பா. அப்படி இருக்கக்குள்ள அந்த ராம் வந்து சுமித்ரா கிட்ட கேட்கிறாரு, இப்படி நீ லெட்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்கா, இதெல்லாமே உண்மையா அப்படின்ட்டு. அதோட இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையுமே உன்னால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்ட்டு ராம் வந்து சுமித்ரா கிட்ட கேட்கிறாரு. போட்டோ ஆல்பத்தை பார்த்த சுமித்ரா வந்து எல்லாரையுமே தெளிவா அடையாளம் கண்டு கொள்றா. அதோட ராம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, என்ன கொலை பண்ணதே என் ஹஸ்பண்ட சிஸ்டர்ஸ் தான் அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னு ராமுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏனெண்டா கடைசி வரைக்கும் தன் மகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ராமுக்கு தெரியவே இல்லை. அதை விட சுமித்ரா போட்டோ மூலம் வந்து அடையாளம் காட்டி கொடுக்கிறா, இவங்க தான் என்ன கொலை பண்ணினாங்க அப்படின்ட்டு. சுமித்ரா இருந்த கிராமத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கிராமத்துல தான் சிவோவும் பிறந்து வளர்ந்திருக்காங்க. சிவோவுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்த டைம்ல தான் சுமித்ராவுக்கு மூத்த பிள்ளை பிறந்திருக்கு. இப்படி இருக்கக்குள்ள சுமித்ராவுக்கும் சிவோவுக்கும் இருக்கிற ஒற்றுமை நாங்க பார்த்தோம் அப்படி
அப்படின்னா சுமித்ரா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீஸ் ஆன போது தான் வந்து சிவோ வந்து இறந்திருக்காங்க. அன்றைக்கு வந்து சிவோ விட்ட பெரிய சண்டையே போயிருக்கு. சிவோண்ட மாமியாருக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிவோ கூட சண்டை பிடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல தான் சிவோவை வந்து பெரிய கல் எடுத்து அடிச்சு கொன்றிருக்காங்க. அப்படி கொண்டுட்டு இவங்க வந்து சிவோண்ட பாடியை தூக்கி கொண்டு போயிருக்காங்க ஒரு நைட் டைம்ல. அப்ப ஊர் மக்கள் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவோண்ட ஹஸ்பண்ட் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, சிவோக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கைக்குள்ள அடுத்த நாள் காலையில வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கிட்ட நிறைய மக்கள் சூழ்ந்திருந்திருக்காங்க. அப்ப சிவோண்ட சிஸ்டர்ஸும் அங்க ரெண்டு பார்த்து கொண்டிருக்காங்க. அப்படி அவங்க என்னத்தை பார்த்தாங்க அப்படின்னா சிவோண்ட உடல் வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து கிடந்திருக்கு. அப்ப வந்து சிவோண்ட சிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க, அவங்க நைட்ல வந்து இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ண போய்க்குள்ள தான் ரெயின் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது நம்புற மாதிரி இல்ல. உடனே அவங்களுக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னுட்டு சிவோண்ட ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சிவோண்ட பாடியை எரிச்சிடுறாங்க. அவங்களுடைய அப்பாக்கு கூட காட்டாம, அதாவது ராமுக்கு. பட் ராமுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருந்துச்சு, தன் மகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ஆன்சரா தான் இந்த சுமித்ரா வந்திருக்கா. அப்படி இருக்கைக்குள்ள இந்த சுமித்ரா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து ராம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே தன் மகளோட மறுபிறவிதான் இந்த சுமித்ரா அப்படின்றதையும் நம்புறாரு. நம்பிட்டு வர என்ன பண்றாருன்னா தன் மகளை கொண்டவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இந்த கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு. அப்படி இருக்கைக்குள்ள சுமித்ரா வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க சிவோண்ட மறுபிறவி அப்படின்ட்டு. இதை வந்து கோர்ட் வந்து ஏத்துக்கொள்ளல. இந்த ஆதாரங்கள் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கைக்குள்ள சிவோண்ட ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் கிட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. சரியான ஆதாரங்கள் இல்லாதால அந்த கேஸ் வந்து அப்படியே முடிக்கப்படுது.